ஆண்டவர் எல்லா நேரத்திலும் இந்த கூட்டத்திற்குள்ளாக இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். God is seeking the real people in the group. Whether you are chasing for the blessing or you are chasing the one who will bless you. ஆசீர்வாதத்துக்கு பின்னால நீ ஓடுறியா, அதிசயங்களுக்கு பின்னால ஓடுறியா, இல்ல ஆசீர்வாதம் கொடுப்பவருக்கு பின்னால நீ வருகிறியா? 15 ப்ரோக்ராம் இல்ல 15,000 ப்ரோக்ராம் செய்ய. ஆனா நீ செய்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் என்ன மாற்றுதல் வந்தது? What are the transformation came from your program? What is the impact? என்ன மாற்றுதல், என்ன தாக்கம் வந்துச்சு? அதனால என்ன பயன்? ஒவ்வொரு நேரமும் சுகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பங்கு இருக்கிறது? இதைதான் ஆண்டவர் சொல்றார். அந்த கூட்டத்தில் ஒருவனா நீ இருக்காத. எதை தேடி நீ ஓடுற? ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறியா, இல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவை தேடி வருகிறியா? ஆசீர்வாதத்தை தேடி ஓடுனா அந்தந்த நேரத்துக்கு உனக்கு தேவையானது மட்டும்தான் உனக்கு வரும். ஆனா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரை தேடி ஓடினா உன் வாழ்க்கை முழுவதுமாக ஆசீர்வாதமாகவே தான் இருக்கும். நன்மையும் தீமையும் உன்னை தொடரும் சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. தீமையை நன்மையாய் உனக்கு நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர்.